ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் 3 வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எப்படி ஃபென்சிங் போட்டோம், எப்படி வந்து இடத்த க்ளீன் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து எப்படி போர் போட்டோம், எவ்வளோ லெவலில் தண்ணி வந்தது, அது எல்லாமே பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு கமெண்ட் வந்திருந்தது. என்ன அப்படின்னா, எப்படி வந்து நாங்கள் லேண்ட் செலக்ட் பண்ணுறது, இதை பேஸ் பண்ணி வாங்குறது, எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் நான் வந்து லேண்ட் வாங்குறதுல வந்து பெரிய ப்ரொஃபஷனலோ இல்லை பெரிய எக்ஸ்பர்ட்டோலாம் கிடையாது. நான் ஜஸ்ட் அ காமன் மேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு என்னென்ன ஐடியாஸ் இருந்தது, ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் லேண்ட் வாங்கும்போது, லேண்ட் வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வந்தது, ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நானுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. மேபி இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 லேண்ட் வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். மேபி ஆக்சுவலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா லேண்ட் வாங்குறதே ஒரு பெரிய ட்ரீம், லைக் பிளாட் அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்காக. பட் ஆனால் என்னோடய ட்ரீம் அதையும் தாண்டி இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய லேண்ட் வாங்கணும், ஸோ அதில் வந்து சில கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும். அது போக வந்து அந்த லேண்டை வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி, ஒரு கார்டன் மாதிரி, ஒரு சில்லிங் பிளேஸாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறது. ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட்காண்டி நான் தேடிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் வந்து என் கண்ணில் பட்டது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், எப்போவுமே லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா யார் வந்து டேரெக்ட் செல்லரோ அவங்ககிட்ட வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வாங்கின லேண்ட் எல்லாமே வந்து அப்படி தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து சில புரோக்கர்ஸ் இருப்பாங்க, ஆக்சுவலாக ஜென்யூனான ஆளுங்களும் இருப்பாங்க, நம்ம அவங்கள விட்டுருவோம். பட் ஆனால் சில வந்து ரொம்ப பேராசை பிடிச்சவங்க இருப்பாங்க. எப்படின்னா வந்து செல்லரையும் பையரையும் கடைசி வரைக்கும் வந்து காமிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும். இப்போ செல்லர்கிட்ட வந்து ஒரு ப்ரைஸ்க்கு வந்து கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பையரை வந்து தேடுவாங்க. ஸோ பையர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற காசை விட பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக சொல்லி பையர்கிட்ட எப்படியாவது யார் தலையிலையாவது கட்டிடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா வந்து எனக்கு டைரக்ட் ஓனர் காமிச்சிருங்க, நான் உங்களுக்கு கமிஷன் தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசணும். இல்லை ஓனர் காமிக்க முடியாது, ஸோ நீங்கள் எங்கிட்ட தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பெட்டர் அந்த டீலை விட்டுட்டு வேறு யாராவது ஒரு ஜென்யூனான ப்ரோக்கரை பார்க்குறது தான் நல்லது. ஸோ யூஸ்வலாக எங்கள் ஏரியாவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து ப்ரோக்கர் கமிஷன். இப்போது வந்து நீங்கள் வாங்குகிற லேண்டோட வேல்யூவில் 2% நீங்கள் கொடுப்பீங்க, மீன்ஸ் பையர் கொடுப்பாங்க. அதே மாதிரி 2% பார்த்திங்க அப்படின்னா விற்கிறவங்க கொடுப்பாங்க, செல்லர். நான் இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காரணம் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு. அது போக செகண்ட் ஒரு ஐடியா என்ன அப்படின்னா வந்து யூஸ்வலாகவே வந்து மெட்ரோ சிட்டிஸில் வேலை பார்க்குறவங்க, சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க யூஸ்வலாக ஒரு 30+ ஆகும்போது என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம அடுத்து வீடு வாங்கலாம். இப்போ நமக்கே அந்த ஐடியா இல்லாட்டியும் எதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது யூஸ்வலாக வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து பெருமையாக சொல்லிப்பாங்க, என் பையன் வந்து பெங்களூரில் வீடு வாங்கிட்டான், சென்னையில் வீடு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேறு எனி மெட்ரோ சிட்டிஸாக இருக்கலாம், ஆக்சுவலாக அங்கே வீடு வாங்கிட்டான், இங்கே வீடு வாங்கிட்டான் அப்படின்னு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, நீயும் நல்லா தானே சம்பாதிக்கிற, நீயுமே வீடு வாங்க அப்படின்னு. பட் இந்த விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் லக்கி தான். ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் தெளிவாக இருந்தாங்க, நம்ம சென்னையிலையோ பெங்களூர்லையோ வீடு வாங்க வேணாம், ஏன்னா ஊரில் இருக்கிற வீடே நமக்கு போதும் அப்படின்னு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா என்னால் வந்து துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது. ஏன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு சென்னையிலையோ பெங்களூர்லையோ வந்து ஒரு வீடு தேவை கிடையாது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தேவை. ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக அதை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லேண்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா வந்தது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் வந்து எங்களுக்கு கிடச்சது. ஸோ யூஸ்வலாக லேண்ட் வந்து நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த லேண்ட் யார்கிட்ட இருந்தது, இதுக்கு முன்னாடி அதோட மூலப்பத்திரம் யார்கிட்ட இருந்தது, பட்டா, ஈசி, இது எல்லாமே வந்து போட்டு பார்க்கணும். அதில் வேறு ஏதாவது வந்து சிக்கல் இருக்கா, ஆக்சுவலாக வந்து வேறு ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து டபுள் டாக்குமெண்ட் போட்டு விற்றுருப்பாங்க. இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறையா நடக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி நம்ம ஒரு டைம் காசு கொடுத்து ஏமாந்துட்டோன்னா திரும்பி அதை ரெக்கவர் பண்ணுறது, சிவில் கேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வருஷக்கணக்காக போகும். ஸோ எப்போவுமே எந்த ஒரு ஹார்ட் அசெட் வாங்கினாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வாங்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, லேண்டை வந்து நீங்கள் எந்த இடத்துல லேண்ட் வாங்கினாலும் சரி, பாதை வந்து ரொம்ப மெயின் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து பாதை இல்லாமல் லேண்ட் வாங்கி அது ஃப்யூச்சரில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் ஓன் பர்பஸ்க்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அதே மாதிரி நான் செலக்ட் பண்ண ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம ஒய்ஃப் அவங்க வீட்டில் இருந்தோ, ஸோ யாராவது ஒரு ஆள் வந்து போய் பார்த்துட்டு வர்ற தூரத்தில் இருக்கணும். ஸோ ஒன்று எங்கள் ஊர் சைடு வாங்கலாம், இல்லை அவங்க ஊர் சைடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் தேடும்போது என் ஒய்ஃப் அவங்க ஊர் சைடு தான் கிடச்சது. ஸோ அதனால் அங்கேயே வாங்கியாச்சு. ஸோ நம்ம லேண்டில் இருந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர்லேயே நியரஸ்ட்டு ஊர் வந்து இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரைமரி ஹெல்த் சென்டரு, ஸ்கூல்ஸு, ஸோ இது இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஈவன் போலீஸ் ஸ்டேஷன், ஒரு விஓ ஆஃபீஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் பக்கத்துலேயே இருந்தது. நமக்கு வந்து நம்ம லேண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே.
ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சஸும் இருக்கணும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் நேராக வந்து பார்த்திங்கன்னா பஸ்லேயே போய் இறங்குற அளவுக்கு ரொம்ப மெயினாக இல்லாட்டியும் கூட ஸோ மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து நடந்து போகிற தூரத்தில் இருந்தாலும் ஓகே தான். நான் வாங்கின லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 2 ஊருக்கும் இன்பிட்வீனில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து 2மே பெரிய ஊர். அது 2 ஊருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் போனாலும் எனக்கு வந்து 2 கிலோமீட்டரில் வந்து அந்த ஊரை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரோடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி கிளாரிட்டி, இப்போது நீங்கள் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க இதுதான் நம்ம இடம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக விவசாய நிலத்தில் வந்து சின்ன குத்துக்கல்லோ ஏதோ வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து கிளாரிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எஃப்எம்பியில் பார்க்குற மாதிரியே லேண்டும் ரியல் டைமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற நிலமெல்லாம் யாரோடது, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைக்குரிய ஆட்களா இல்லை வந்து சுமூகமாக போகிறவங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் அவைலபிலிட்டி, இப்போ தண்ணி வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குமா, போர் போட்டாலும் தண்ணி வருமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் வந்து வாங்கின இடத்துல மேபி அங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குளத்துக்கரை இருந்தது. ஸோ அதனால் வந்து நம்ம போர் போட்ட உடனே 80 அடியிலே வந்து பார்த்திங்கன்னா ஈரமண் வந்தது. அந்த போர் போட்ட ஃபுல் வீடியோ வந்து நான் சேனலில் போட்டிருக்கேன், அதை தயவு செஞ்சு பாருங்கள் பார்க்காதவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லேண்டோட ஷேப்பு, இப்போது லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடது கிட்டத்தட்ட வந்து ஒரு பெட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கோணல் மாணலாக உள்ள அகலம் கம்மியாக குறுகலாக அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ அப்படி இருந்ததுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நீங்கள் ரீசேல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இல்லைன்னா அங்கே உருப்படியாக எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி லேண்ட் வந்து க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக வந்து தேவையில்லாத முற்புதர்கள் அந்த மாதிரி ஏதாவது மண்டி இருந்தது அப்படின்னா வந்து அதை க்ளீனிங் பண்ணுறது எல்லாமே நம்ம ஓன் செலவில் தான் பண்ணியாக வேண்டியிருக்கும். ஸோ நமக்கு இருந்த அதிர்ஷ்டம் ஆக்சுவலாக நம்ம லேண்டில் வந்து அந்த மாதிரி நிறையா இல்லை, ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்தது. அதையுமே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து நம்ம ஓன் லேண்டாகவே இருந்தாலும் ஸோ நான் வந்து ஒரு சின்ன ரோடு மாதிரி போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 25 அடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 அடிக்கு. ஏன் அப்படின்னா வந்து ஸோ நான் லேண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒன்று வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னோடய ஓன் யூசேஜுக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அந்த ரோடு போட்ட வீடியோ அதுக்கு எவ்வளோ செலவாகி இருக்கும், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செலவு கம்மியாக வந்து அது பண்ணோம் அந்த வீடியோ எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். அது போக பார்த்திங்கன்னா நான் ஃபென்சிங் போட்ட வீடியோவும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஃபென்சிங் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போது ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துக்குள்ளே நம்ம ஏதாவது போட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும். நம்ம அந்நேரம் வந்து அவங்க மேலே கோவப்பட்டோ இல்லை பிரச்சனை பண்ணியோ வந்து நமக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஸோ நம்ம பவுண்ட்ரிஸை வந்து கிளியராக மார்க் பண்ணுறதுக்காண்டி தான் நான் ஃபென்சிங் போட்டேன். அது போக வந்து பொதுவாகவே வந்து விளைநிலங்களில் வந்து உழுவும்போது பார்த்திங்கன்னா தள்ளி உழுதுருவாங்க. கரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளி வந்துகிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போதே லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து 40 சென்டும் இன்னொரு பக்கத்தில் வந்து 60 சென்ட்டுமே வந்து அடுத்தவங்க உழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சர்வேயரை கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ கல் ஊனி மார்க் பண்ணி எல்லா வேலையுமே முடித்தேன். ஆக்சுவலாக பவுண்ட்ரி எல்லாமே வந்து மார்க் பண்ணி இமீடியேட்டாக ஃபென்சிங் போட்டணும் அப்படின்னு ஐடியாவில் இருந்தது. பட் ஆனால் இமீடியேட்டாக போட முடியல. கிட்டத்தட்ட வந்து நான் லேண்ட் வாங்கியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் மேலே ஆகுது. ஆக்சுவலாக வந்து அப்போ இருந்தே அதை நீட் பண்ணி செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு நீட்டாக ஃபென்சிங் போட்டு நம்மளோட பவுண்ட்ரிஸை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து யாரும் பக்கத்து நிலத்துக்காரங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, அவங்களாலையும் நம்ம நிலத்துக்குள்ளே வர முடியாது. அதே மாதிரி நமக்கும் அவங்க நிலம் வந்து தேவை கிடையாது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து நிலத்துக்காரங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி டைப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு பக்கத்து நிலத்துக்காரங்க கூட. அது அவங்க ஆக்சுவலாக அவருக்குமே வந்து ஒரு ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் 70+ இருக்கும். அவருமே தெரியாமல் தான் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. மெயினான விஷயம் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போதோ இல்லை வந்து பிளாட்டோ நீங்கள் எது வாங்கினாலும் வந்து ரோடு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ரோடு வந்து நல்லா இல்லை ரோடே இல்லை அப்படின்னா வந்து அதை நீங்கள் ஆக்சஸும் பண்ண முடியாது, ரீசேல் வேல்யூ இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் போயிட்டு வரணும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காவது வேணும் அப்படின்னாலும் மினிமம் வந்து ரோடு வந்து வேணும். இப்போ நீங்கள் அது கமர்ஷியலாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாமே போயிட்டு வருதுனாலும் கண்டிப்பாக வந்து ரோடு வேணும். ரோடு இல்லாமல் எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. லேண்டோட வேல்யூ ஏறவும் ஏறாது ரோடு இல்லை அப்படின்னா. அதே மாதிரி என்னோடய லேண்ட் வாங்கும்போது இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆக்சுவலாக வந்து நான் வாங்கின ஒரு தாத்தா அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக அவருக்கு பார்த்திங்கன்னா 2 ஒய்ஃப் இருந்தாங்க. ஸோ ஒரு ஒய்ஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா சைன் போடுற மாதிரி இருந்தது. இன்னொரு ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. எனிவே அது வந்து அவங்களோட ப்ராப்ளமாக இருந்தால் கூட ஸோ நம்ம அந்த டைமில் கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறது நமக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக இருந்தது. ரெண்டாவது நான் அப்போ வாங்கும்போது
அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சர்வர் வந்து கிராஷ் ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் காலையில் ஆளாக வந்து டோக்கன் போட்டிருந்தோம் ரிஜிஸ்ட்ரேஷனில். பட் ஆனால் எங்களுக்கு டோக்கன் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலே ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆளே நாங்கள் தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆளாக போயும் பார்த்தீங்க அப்படின்னா 4:30க்கு மேலே தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போல்லாம் வந்து ஒரு லேண்டை வந்து மொத்தமாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பட்டா வந்து நேராகவே உங்கள் பேருக்கு மாறிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் விஓ ஆஃபீஸில் போய் கொடுத்து பட்டா மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா லேண்ட் வேல்யூவில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து ஸோ இல்லைனா பட்டா மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம நல்ல நேரத்துக்கு எல்லாமே ஆன்லைனில் வந்ததுனால நமக்கு வந்து ஈஸியாக போச்சு. அதே மாதிரி லேண்ட் வந்து எத்தனை பேர் கையெழுத்து போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பூர்வீக இடமா இருந்ததுன்னா குறைஞ்சது ஒரு 5 பேர் 6 பேர் அந்த மாதிரி கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து 5 பேர் கையெழுத்து போட்டு ஒரு ஆள் போடலை அப்படின்னாலும் சிக்கல் ஆக்சுவலாக. அது போக வந்து நீங்கள் கொடுக்குற காசை வந்து பங்கு வைக்கிறதுல அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலுமே சிக்கல். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து காசு பத்தலை அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க. திடீர்னு வந்து சைன் போட முடியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் கிராமங்கள் சைடில் லேண்ட் வாங்கும்போது. ஸோ நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி யாராவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து அந்த நேரத்தில் கோபமும் பட முடியாது. ஏன்னா வந்து நமக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் எல்லா டாக்குமெண்ட்டும் உள்ளே போனதுக்கப்புறம் வெளியே வந்து சண்டை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரம் நம்ம சமாதானப்படுத்தி அவங்க கூட சுமூகமாக போகிறது தான் நல்லது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு கூட இருந்தவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக எனக்கு லேண்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, தெரிஞ்சவங்க. அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன தான் நம்ம கமிஷன் கொடுத்தாலும் இப்போ புரோக்கர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா வந்து இவ்வளோ தலைவலி நான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்து கடைசி வரைக்குமே வந்து இருந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் போனாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஒரு கையெழுத்து இல்லை 2 கையெழுத்து இருக்கிற மாதிரி லேண்டாக வாங்குறது ஈஸி. அதை விட்டுட்டு பரம்பரை சொத்தாக இருக்கும் இல்லையா, ஒரு தாத்தா இருப்பார், அவங்களுக்கு 4 பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குடும்பத்தை ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு கையெழுத்து 2 கையெழுத்து இருக்கிற சொத்து அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். ஸோ இந்த லேண்ட் வாங்குறதுல எனக்கு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா வந்து நம்ம பக்கத்து தோட்டத்துக்காரங்க ஆக்சுவலாக வந்து அவங்க வேணும் அப்படின்னே பண்ணலை. பட் ஆனால் அவங்க தெரியாமலே வந்து சில விஷயங்களை வந்து நமக்கு இடையூறு பண்ணிட்டாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம சுமூகமாக பேசி சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அது என்ன ஆச்சு எப்படி அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்கிறவங்க பல இடங்கள் வாங்கியிருக்கலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்போஸ் இடம் வாங்கலை பட் ஆனால் வாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரமாகவே வந்து வாங்குறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஆரம்பம் தான். நான் வந்து என்னோடய ஜேர்னி இதில் நான் என்ன பண்ண போகிறோம், ஸோ கமர்ஷியல் ப்ராஜெக்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன செடிகள் இல்லை பிளான்டேஷன் வைக்க போகிறோம், ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் என்ன, என்னோடய ஜேர்னி எதை நோக்கி இருக்க போகுது, ஸோ அது எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் சொன்னது போக உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது இல்லை வேறு ஏதாவது தெரிய வேண்டியது இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி வாங்குறது ஆர் எப்படி லேண்டை வந்து டெவலப் பண்ணுறது, ஸோ அதை மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டெவலப் பண்ணவங்க இருந்தாலுமே வந்து உங்களோட அனுபவத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நிலம் வாங்குறது அப்படிங்கிறது பல பேரோட கனவு. எனக்கு அந்த கனவு நினைவாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க நிலம் இல்லாமல் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நிலம் வாங்க என்னோடய வாழ்த்துக்கள்.